ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ் ப்ரீவியஸ் இயர் 20 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, கலித்தொகை டேஷ் நூல்களில் ஒன்று. 10 பாட்டு, 8 தொகை, 15 கீழ்கணக்கு, 15 மேல் கணக்கு. கலித்தொகை எந்த நூலில் ஒன்று? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல்களில் ஒன்று. அடுத்த கேள்வி, சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. கலம்பகம் டேஷ் வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. இது ரொம்ப எளிமையான கொஷின் தான் இது. இதுக்கான விடை 96 சிற்றிலக்கியங்களில் ஒன்று. அடுத்த கேள்வி, குறுந்தொகையின் அடிவரையறை. 8 to 16, 13 to 31, 4 to 8, 9 to 12. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 4 to 8. அடுத்த கேள்வி, சரியான விடையை தேர்வு செய். சொல் விசும்பு, துளை, மறுப்பு, களிறு கொடுத்துருக்காங்க. அதுக்கான பொருளை பொருத்தணும். விசும்புனா என்ன? வானம். துளைனா துலாக்கோல். மறுப்புனா தந்தம். களிறுனா யானை. கரெக்டாக பொருத்தணும்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்குது. அடுத்த கேள்வி, எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவது சமத்துவம் என்றவர். பெரியார், அண்ணல் அம்பேத்கர், காந்தியடிகள், திருவிக. எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவது சமத்துவம். யார் சொன்னது? அண்ணல் அம்பேத்கர் தான் சொல்லியிருக்காரு. அடுத்த கேள்வி, 80 விழுக்காடு திராவிட மொழி கூறுகளை கொண்ட நூல். இதற்கான விடை பார்த்திங்கன்னா தமிழ் தான். அடுத்த கேள்வி, மீதூன் விரும்பேல் என்றவர். மீதூன் விரும்பேல்னா அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதை சொன்னவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். அடுத்த கேள்வி, சித்திரக்கார புலி என்று அழைக்கப்பட்டவர். மகேந்திரவர்மன், நந்திவர்மன், கோப்பெருஞ்சோழன், குலோத்துங்கன். யாரை சித்திரக்கார புலி சொல்லுவாங்க? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன். அடுத்த கேள்வி, பராய் கடன் உரைத்தல் என்பது. கடன் கேட்டல், கடன் கொடுத்தல், வேண்டியது நிறைவேறினால் இன்னது தருவேன் எனல், வாங்கிய கடனை தர மறுத்தல். பராய் கடன் உரைத்தல். இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா வேண்டியது நிறைவேறினால் இன்னது தருவேன் எனல். நம்ம வேண்டிப்போம் இல்லையா, இது நிறைவேறுச்சுன்னா இதை தரேன் அப்படின்னு சொல்லி வேண்டிப்போம் இல்லையா, அதை மாதிரி சொல்கிறது தான் பராய் கடன் உரைத்தல். அடுத்த கேள்வி, கோவலன் கண்ணகி மதுரையில் யாரிடம் அடைக்கலப்படுத்தப்பட்டனர்? இதுக்கான விடை மாதரி. அடுத்த கேள்வி, முழுதும் விருத்தப்பாவால் ஆன காப்பியம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, கம்பராமாயணம், குண்டலகேசி. எது முழுவதும் விருத்தப்பாவால் ஆன காப்பியம்? இதற்கான விடை கம்பராமாயணம். அடுத்த கேள்வி, எத்திராசலு என்கின்ற அரங்கசாமி என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர். நா. காமராசன், தாராபாரதி, அப்துல் ரகுமான், வாணிதாசன். யாருடைய இயற்பெயர் எத்திராசலு என்கின்ற அரங்கநாதன்? இதற்கான விடை வாணிதாசன். அடுத்த கேள்வி, பாத பீடிகை உள்ள இடம். இதற்கான விடை மணிபல்லவ தீவு. மணிமேகலையில் வரும் பாத பீடிகைன்ற இடம் இருக்கும்னா மணிபல்லவ தீவில் இருக்கும். அடுத்த கேள்வி, அரவண அடிகள் அறி உண்டாகுக என யாரை எல்லாம் வாழ்த்தினார்? அரசம்மாதேவி, தோழியர் கூட்டம், சித்ராபதி, மணிமேகலை, அனைவரையும். இதற்கான விடை அனைவரையும் அறிவுண்டாகுக என வாழ்த்திருக்காரு அரவண அடிகள். அடுத்த கேள்வி, விடைக்கேற்ற வினாவை கண்டறிக. திரைப்படம் எடுப்பதனை விட செய்தி படம் எடுப்பது கடினமான பணியாகும். விடை கொடுத்துட்டாங்க. இதுக்கான விடை கொடுத்துருக்க 4 ஆப்ஷனை நீங்கள் திரும்ப திரும்ப படித்து பார்த்தீங்கனாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. திரைப்படம் எடுப்பதனை விட எப்படம் எடுப்பது கடினமான பணியாகும். அடுத்த கேள்வி, பொருந்தா சொல்லை கண்டறிக. கெடா, அரங்கம், எடுப்பதுவும், தழியி. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதற்கான விடை பார்த்திங்கன்னா அரங்கம். மீதி உள்ள 3 சொற்களுமே பார்த்திங்கன்னா அளபடை சொற்கள். இது மட்டும்தான் வேறுபட்டிருக்கு. அடுத்த கேள்வி, ப்ரொஜெக்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. படப்பிடிப்பு, படப்பிடிப்பு கருவி, படவீழ்த்தி, பார்வை நிலைப்பு. ப்ரொஜெக்டர். இதுக்கான கரெக்டான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா படவீழ்த்தி.
அடுத்த கேள்வி, மரபு தொடருக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆகாய தாமரை. அதுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா இல்லாத ஒன்று. அடுத்த கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்குரிய சரியான பொருள் எது? கவிகை. தேவருலகம், கவிதை, பாட்டு, குடை. கவிகைன்றதுக்கான பொருள், இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா குடை. அடுத்த கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுள் சரியான மரபு சொல்லை தேர்க. மான்குட்டி, சிங்கக்குருளை, கீரிக்குட்டி, கழுதைக்கன்று. இதில் கரெக்டாக கொடுத்துருக்கக்கூடிய மரபு சொல் எது? இதற்கான விடை பார்த்திங்கன்னா சிங்கக்குருளை. இதுதான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. மான் குட்டின்றது மான் கன்றுன்னு வரும். கீரி குட்டின்னு வராது, கீரி பிள்ளைன்னு வரணும். கழுதை குட்டின்னு வரணும், கழுதை கன்றுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் அது எல்லாமே தவறாக இருக்குது. சிங்கக்குருளைன்றது தான் கரெக்டான மரபு சொல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 20 கொஷின்ஸ். ஜூன் மந்த் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபுல் தமிழ் கொஷின் பேப்பர், மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். கண்டிப்பாக எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அந்த பதிவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்களை மாதிரியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.